வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக உறவினர்களால் துரோகத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி துன்பங்கள் அனைத்துமே விலகி இன்பங்கள் அதிகரிக்கக்கூடிய தருணமா இந்த புதன் பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது குறிப்பாக இக்காலகட்டங்களில் ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கனி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் ராகு, உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் நீச்சம் பெற்ற புதன் தற்போது வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 12 செவ்வாயும் லாபஸ்தானத்தில் குருவும் இருப்பதால எதிர்பாராத காரியங்கள் எளிதில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தன லாபாதிபதி புதனோடு இணைந்திருப்பதால தனவரவு என்பது தாராளமாக வந்து கொண்டே இருக்குங்க. அதே நேரம் அவர்களோடு சனியும் சேர்ந்திருப்பதால ஒரு சில சமயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படலாங்க. போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் மன அமைதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. குறிப்பாக சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாமல் போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 10 இருக்கும் குருவால் பதவி மாற்றம், இடமாற்றம் ஆகியவை திருப்தி தரும் விதத்தில் அமையுங்க. செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பின்னால் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை ஏற்பட்டு இருக்குதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் போது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. பொருளாதாரம் ஸ்தம்பித்து நிற்கலாங்க. புதிய முயற்சிகளில் தடை தாமதம் அதிகரிக்குங்க. உடல் நலத்தில் கைவலி, கால்வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு தொல்லை ஏற்பட்டு மருத்துவ செலவை அதிகரிக்க வைக்குங்க. குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் உருவாகும். அதே போல் இக்காலகட்டங்களில் உச்சரிக்கும் சொற்களில் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல தாமதங்கள் ஏற்படலாங்க. அதனால் யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியை அதிகரிக்க வைக்குங்க. சூரியன் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொட்ட காரியங்கள்ல எல்லாம் வெற்றி கிடைக்குங்க. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றிற்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்குது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு புதிய பாதையில் பயணிப்பீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போது வரலாங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேரலாங்க. வழக்குகள் சாதகமாக அமையுங்க. இக்காலத்தில் எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் நீச்சம் பெறக்கூடிய ராசியான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறாரு. நீச்சம் பெறுவது மட்டும் இல்லாமல் வக்ரமும் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிநாதனான உங்களுடைய ராசிக்கு தன மற்றும் லாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவது மட்டும் இல்லாமல் வக்ரமும் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. இதனால சிம்மராசினியர்களான நீங்கள் கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். ஒரு ஜான் ஏறினால் ஒரு முழம் வழுக்கும் என்ற நிலை உருவாகும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென விரயங்கள் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்படலாங்க. அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரும் தகவல்கள் ஏற்படலாம். விஷ்ணுவுக்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகியோர் உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. மற்ற
பெற்றவர்கள் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. இதனால இக்காலகட்டங்களில் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு வாக்கு தன ஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் பிறருக்கு வாக்களித்து விட்டு அதை நிறைவேற்றுவதற்கு பாடுபட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. பணத்தை இழக்க நேரும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையக்கூடும். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடியங்க. வயோதிகர்கள் நிரந்தர நோய்க்கு உள்ளாவார்கள். தக்க நேரத்தில் மருத்துவர்கள் மருந்துகளை சரிவர உண்ண வேண்டுங்க. குளியலறையில் கால் பதிக்கும் போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. வழுக்கி விழுந்து அடிப்பட வாய்ப்புள்ளது. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் ராசியில் சூரியன் சனி சேர்க்கை நிகழ்வதால மனைவியினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம திருமண முயற்சிகள்ல பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உணர்த்தது. அதே போல் சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில ராகுவும் ஜீவனக்காரகரான சனி பகவானும் அனுகூலமாக இல்லைங்க. அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருப்பது நல்லது. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்குது. உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அது இருக்குங்க. ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு திருப்தி தராத வேலை கிடைக்குங்க. ஒப்புக்கொள்வது நல்லதுங்க. அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது ஆவணங்கள் பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. களவு போக வாய்ப்புகள் உள்ளது. கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டும் பட்சத்தில் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு சனி பகவான் குரு ஆகிய 3 கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. உங்களுக்கு சந்தையில் போட்டிகள் மிக கடுமையாக இருக்குங்க. உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனை விலைகளை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகுங்க. கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க. உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் நிலைமையை சாதுரியமாக பொறுமையுடனும் சமாளிக்க வேண்டுங்க. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியங்க. வங்கி போன்ற நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையலாங்க. கவனம் மிக மிக நல்லதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் சாதாரணமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் பாடங்கள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்விக்கு தேவையான பண உதவி கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் வயல் பணிகளில் கடிமையாக உழைப்பதற்கு ஏற்ப விளைச்சல் இருக்குங்க. எதிர்பாராத லாபமும் கிடைக்க இருக்குது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளின் நன்மைகளுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால மகளிர் மனதில் உற்சாகம் மேலிடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பகவானுடைய வக்ர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் சனி ஆகிய 2 தினங்களிலும் ஏழை ஒருவரை தேடி சென்று உணவளிப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.